நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோங்க. தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காக முதலாவது நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். அப்பா, தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் மாற்றி கொடுப்பாராக. பாடல்களை பாடிய வண்ணமாக தேவன் நம்மை குறித்து இருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நாளுக்குள்ளாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ அவருடைய சித்தம் இருக்கிறது. அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நிச்சயமாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். தேவன் செய்வது நன்மைக்கு ஏதுவான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவர் குறித்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றும்படி நம்மையும் நாம் ஒப்பு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளை மாற்றி கொடுப்பாராக. நாம் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் தாவீது 10வது வசனத்திலே இப்படியாய் அவன் சொல்லுகிறான், துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்கிறான். துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை சூழ்ந்த வாழ்வு இருக்கிறது என்று சொல்கிறான். உலகத்திலே துன்மார்க்கன் என்று சொன்னாலே இந்த நாளிலே என்ன நடக்குமோ தெரியாது. எப்படி வேண்டுமானாலும் வேதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம். அதுதான் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு இந்த நாளை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து அர்ப்பணித்து நம்முடைய குடும்பமாய் தேவ சமூகத்தில் இப்படி முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்குமா? இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு வேண்டுமானால் இந்த நாள் என்ன நடக்கும் தெரியாது, என்ன வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் தேவனை நம்பி இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்குமா? ஏனென்று சொன்னால் இது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் அனுபவத்திலே நிகழ்ந்த காரியங்களை பாடல்களாக பாடினான். அப்படி அவருடைய அனுபவத்திலே துன்மார்க்கன் எவ்வளவுதான் செய்தால் அவருடைய வாழ்க்கையிலே வேதனைகள் அநேகமாய் காணப்படும். ஆனால் கர்த்தரை நம்பி இருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை சூழ்ந்த வாழ்வாகவே இருந்ததாம். அப்படின்னு சொன்னால் அந்த காலை நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை இப்படி பாடி ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகவே வீணான கவலைகள்லாம் நமக்கு வேண்டாம். வீணா எதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்ன நடக்குமோ இந்த நாள், இல்லை, என் ஆண்டவரை நம்பி நான் வந்திருக்கிறேன், அவருடைய கிருபை சூழ்ந்த வாழ்வு தான் என்னுடைய வாழ்வு. இந்த நம்பிக்கையில தான் உங்களுடைய வாழ்வு நீங்கள் இந்த நாளிலே துவங்க வேண்டும். வீணான சிந்தனைக்கு இடமே கொடுக்காதீங்க. என்ன நடக்குமோ ஏதாகுமோ, அது துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. வேதனை அவனுக்கு நிறைய இருக்குது, கஷ்டங்கள் நிறைய இருக்குது. என் வாழ்க்கையில வேதனை இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறபடினால் ஒன்றும் என்னை சேதப்படுத்தா. அது மிகவும் ஆக்ரோஷமாய் நம்முடைய வாழ்வை வீழ்த்துவதை போல ஒரு காட்சி படுத்தப்படலாம். எதுவும் என்னை வீழ்த்து விடாது. ஏன் என்று சொன்னால் என் வாழ்க்கையுடைய கிருபையினாலே சூழப்பட்ட ஒரு வாழ்வு. அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறதா? தேவனுடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறபடினால் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள்
நேராக நம்முடைய சரீரத்தின் மீது படுமானால் நிச்சயமாக கொப்பளங்கள் சரீரத்திலே வரும், இயற்கையிலே மாற்றங்கள் வரும், இயற்கையிலே சேதங்கள் வரும். இப்படி அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேராக அது வந்து அடையாமல் ஆண்டவர் நடுவில் ஒரு லேயரை வைத்திருக்கிறார், ஒரு படலத்தை வைத்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் ஓசோன் படலம் என்று சொல்லி பெயர் சூட்டினார்கள். அந்த ஓசோன் படலத்தின் மீது பட்டுவிட்டு அது நம் சரீரத்தின் மீதோ அந்த பூமியின் மீதோ அது ஒளிக்கதிர்கள் படுகிறபடினால் எந்த சேதம் வருவது கிடையாது. எப்படி அந்த ஓசோன் படலம் அந்த சூரியனை சுற்றி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறது. சேதம் வராது, நன்மையான காரியங்கள் நடக்கும். சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் மனிதனுடைய சரீரத்திலே படும் பொழுது வைட்டமின் டி அதில் அதிகமாக கிடைக்கிறது. அது தோலுக்கும் சரீரத்திற்கும் அது ஆரோக்கியத்தை அது கொடுக்கிறது. ஓசோன் படலத்தின் மூலமாய் சூரியன் ஒளிக்கதிர்கள் இந்த பூமியிலே படுகிறபடியினால் நல்ல விளைச்சல் உண்டாகுகிறது, இயற்கை சீராக இருக்கிறது. இப்படி நிறைய நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த ஓசோன் படலத்திலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்திலே சொல்லுகிறதை, ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அது ஓட்டை விட்டதுனாலே, அந்த ஓசோன் படலம் ஓட்டை விட்டதுனால இயற்கையிலே மாற்றங்கள், ஒரு சேதங்கள் நிகழ்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிதான் நம்முடைய வாழ்விலும் வேதத்தின் பிரகாரமாய் தேவனுடைய கிருபை சூழ்ந்திருக்கிறபடினால் எந்த சேதமும் கிடையாது. இதுல ஓட்டை இருந்தாதான், துன்மார்க்கமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாதான் எல்லா விதமான சேதங்களும் நம்முடைய வாழ்வில வந்துவிடும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால் ஓசோன் படலத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது. அவரை நம்பி வந்திருக்கிற இந்த காலை நேரத்தில் அவரை நம்பி அவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை ஓசோன் படலத்தை போல சூழ்ந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம பயப்பட தேவையா? இல்லை. சந்தோஷமா இந்த நாளுக்குள் நுழைவும். எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த பொல்லாங்கானம் என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த இயற்கையும் சேதப்படுத்த முடியாது, எந்த மனிதனுடைய சூழ்ச்சிகளோ என்னை சேதப்படுத்த முடியாது. யார் என்ன வேண்டுமானால் சதித்திட்டங்களை தீட்டட்டுமே, என் ஆண்டவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளாக நுழையுங்கள். நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்வை ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் தேவன் மாற்றி அமைப்பார். எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 2வது அதிகாரம் அதிலே 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். யூதனோ நீ கிரேக்கனோ பொல்லாங்கு செய்கிற யாராயிருந்தா அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று சொன்னால் உபத்திரவம் வருமா, வியாகுலம் உண்டாகும். தேவனுடைய கிருபை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் வாழ்க்கையிலே ஒரு பாதுகாப்பு கிடைக்காது. அப்போ இந்த பொல்லாங்கான் நுழையாதபடி நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எந்த சேதம் வராதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையை பெறும்படி எந்த தீமையான காரியங்களும் என்னுடைய வாழ்வில பிரவேசிக்காதபடி நம்மை நாமே காத்துக்கொள்வது அவசியம், வேறு ஒன்றுமே இல்லை. தேவன் இந்த நாளில் அவருடைய கிருபை சொந்த வாழ்வை தான் தேவன் கொடுக்கிறார். ஆனால் இந்த கிருபை இழந்து விடக்கூடாது. இந்த கிருபை இழந்து போகும்படி நம்முடைய பேச்சிலோ எண்ணங்களிலோ சிந்தனைகளிலோ வேறு எந்த வீணான காரியங்களுக்கும் இடம் கொடுத்து விடாதீங்க. விசுவாச அறிக்கை செய்யுங்க. அவிசுவாசமான காரியங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இது என்ன நடக்குமோ, மருத்துவம் இப்படி சொல்லிட்டாங்க, அவர்கள் இப்படி பேசிட்டாங்க, யாரு என்ன சொன்னாலும் அவிசுவாசமான காரியம் வேண்டாம். என்னை பலப்படுத்துகிற ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும். நம்பிக்கையோட உள்ள நுழையுங்க. என் வாழ்க்கை தேவனுடைய கிருபை சூழ்ந்த வாழ்வாய் இருக்கிறது. அவரை நம்பி இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது. நான் அவரை நம்பிதான் இந்த நாளை துவங்குகிறேன். மனிதனை நம்பி அல்ல, உறவுகளை நம்பி அல்ல, பலத்தை நம்பி அல்ல, ஞானத்தை நம்பி அல்ல, பொருளாதாரத்தை நம்பி அல்ல. என் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால் என் வாழ்வு முழுவதும் அப்படி கிருபையினாலே சூழப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்கிறது.
அப்படி என்று சொன்னால் என் வாழ்க்கையிலே தீமைகள் வருமா? வராது. உடைய வாழ்க்கையில எந்த தீங்கும் வராது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யூதனோ நீ கிரேக்கனோ நீ யாராக இருந்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பொல்லாங்கு செய்கிற எந்த காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில வராதபடி நீ காத்துக்கொள், நீ தற்காத்துக்கொள். அவிசுவாசமான காரியங்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் உன் வாழ்வில் நுழையாதபடி உன்னை காத்துக்கொள்வது ஆவிக்குரிய பயணத்திலே ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏற்றதாய் அமைகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்தில் தேவனை எப்படி ஆராதிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது என்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா? தேவனை பாடி ஆராதிப்பது, குடும்பமாய் இப்படி முழங்கால் படிட்டு குடும்பமாய் தேவ சமூகத்தில் இப்படி நீங்கள் விசுவாசத்தோடு வந்திருப்பது, உடைய வாழ்வு இந்த நாள் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்போடு உடைய கிருபை சூழ்ந்த ஒரு வாழ்வாக காணப்படுகிறது என்பதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. என்ன நடக்குமோ என்று சொல்லி அவர்கள் நினைக்கலாம், அவர் மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் என் ஆண்டவரை நம்பி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் இருக்கிறது, ஆனால் எனக்கு அவருடைய கிருபை தான் இருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் தாவீது சொல்கிறார். 4வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 4வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே சங்கீதக்காரன் தாவீது 5வது வசனத்தில் சொல்கிறார், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்க. நீதியின் பலியை செலுத்துங்க, அவிசுவாசமான பலியை செலுத்தாதீங்க. நீதியின் பலியை செலுத்துங்க. நம்பிக்கைக்குரிய விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அவிசுவாசமானது உங்களுடைய வாயிலிருந்து புறப்படாமல் காத்துக் கொள்ளுங்க. நீதியின் பலிகளை செலுத்துங்க. எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு உடைய வாழ்வை நகர்த்துகிறவர்களாய் மாற்றுங்க. இதுதான் கிருபை சூழ்ந்து கொள்வதற்கு அது ஏற்றதாக இருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. எல்லா குடும்பத்திலும் தமிழ்ல ஒரு வாயின் வார்த்தையாய் இப்படி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. ஆனால் இந்த விசுவாச அறிக்கை இருக்குது பாருங்க, அந்த நீதியின் பலிகளை செலுத்துகிற காரியம் இருக்குது பாருங்க. அதுதாங்க ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல எதுல நீ பிரியப்படுகிற அதனுடைய கனியை நீ புசிப்ப. அப்போ நான் பிரியப்படுவது எது? என் வாழ்க்கையுடைய கிருபையினால சூழ்ந்து இருக்கிறது. அப்போ நான் பிரியப்படுகிறது நீதியின் பலிகளை செலுத்தி கொண்டு ஓடுவது. நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு ஓடுவது, நம்பிக்கையோடு ஓடுவது. அவிசுவாசமாக ஆண்டவர் நம்ம கூடவே இருந்தாலும் அவர் கொடுக்க மாட்டார், அவர் செய்ய மாட்டார், என்ன நடக்குமோ, அது அவரை எவ்வளவு வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் என்பதை நாம் அறியாமல் நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கோம். இனி அப்படி வேண்டாம். நீதியின் பலிகளை செலுத்தி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் செய்வார் என்று சொல்லுங்க. தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போன புருஷர்கள் வழியிலே மரித்தாலும் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர் என்று வாயில அறிக்கை செய்து அக்கினிக்குள்ள நுழைந்த சாத்ராக் மேஷாக்கை மறந்து விடாதீர்கள். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். என்னை தூக்கி சுமந்து கொண்டு போகிறவர் மரித்து போகலாம், நான் மறுக்கவில்லை. ஆனாலும் என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவர். அந்த அறிக்கை தான் சாத்ராக் மேஷாக்கை காத்துக்கொண்டது. நீதியின் பலிகளை செலுத்துகிறவர்களாக உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. வீணான வார்த்தைகளோ வீணான காரியங்களுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 13வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, பாவிகளையும் தீவினை தொடரும், பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களையோ நன்மை பலனாயிருக்கும். பாவிகளுக்கு வேணா தீமை தொடரும், தீமை வரலாம், இன்னைக்கு என்ன நடக்குமோ வரலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கிடைக்குமா? வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாய் இருக்கும். நல்லதுதான் பலனா இருக்கும், நல்லதுதான் நடக்கும், நல்லதான் ஆண்டவர் செய்வார். நான் விரும்புகிறது எங்க அப்பா கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையில் உங்களுடைய வார்த்தைகள் அமைந்திருக்க வேண்டும். என் ஆண்டவர் வழியை திறப்பார், என் ஆண்டவர் சில சோதனைகளை கொடுத்தாலும் அதுவும் நன்மையா தான் இருக்குங்க. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் இதை கொடுத்தார் வேண்டாம், அப்படி பேசாதீங்க. என் ஆண்டவர் செய்வார், நன்மையதான் எனக்கு பலனா கொடுப்பார்.
அதான் நீதிமொழிகள் அவர் அழகாய் சொல்றார், என் ஆண்டவர் எனக்கு நன்மையை பலனா கொடுப்பார். நன்மையை பாவிக்கணும், தீவனை தொடரலாம். உலக மனுஷனுக்கு அது எனக்கு இல்லைங்க. அந்த டாக்டர் அவங்களுக்கு மருத்துவம், அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க, அவ்வளவு அந்த டாக்டர் ராசி இல்லை, இல்ல இல்ல, அது அவங்களுக்கு. எனக்கு நன்மைதான் பலன். யாரு செய்யறாங்க எனக்கு அறுவை சிகிச்சை என்பதல்ல. என் ஆண்டவர் என் கூட இருக்கு, அவருடைய கிருபை என்னோடு இருக்கிறது, அவருடைய கிருபை சூழ்ந்து இருக்கிறது. மருத்துவரை வைத்து இல்லை, பரிகாரராக என் தேவனை வைத்து என் வாழ்வு, சூழ்நிலைகளை வைத்தல்ல, என் வாழ்க்கை கிருபை சூழ்ந்து இருக்கிறது, அதை வைத்து என் வாழ்க்கை. பொருளாதார நெருக்கத்தை வைத்து அல்ல, என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், அதை வைத்துதான் என்னுடைய வாழ்வு. அப்போ எனக்கு நன்மைதான் பலனாய் இருக்குமே தவிர துன்மார்க்கனுக்கு தீங்கு நிகழலாம், ஆனா எனக்கு நன்மைதான் பலன். அது சூழ்நிலையோ காலநிலையோ மனிதர்களோ என்ன எதுவோ, எனக்கு நன்மைதான் பலன். அதான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நமக்கு நல்லதான் நடக்கும். ஆனா நாம வாசித்த வேத வசனத்தின் பிரகாரமாய் பொல்லாங்கு செய்யக்கூடிய காரியம் வராத பார்த்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ரோமபுரிக்கு பவுல் எழுதும் போது ரோமர் 2வது அதிகாரம் 9வது நீ காத்துக்கொள்ளணும். நன்மை உனக்கு பலனா கிடைச்சிடும். நன்மை தான், நல்லதான் நடக்கும், கெட்டதே நடக்காது. நீ காத்து கொண்டா போதும். என்ன நடந்தாலும் அவிசுவாசம் கர்த்தர் செய்வார். நீங்க சந்திக்கிற ஆத்துமாக்களுக்கு அப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஐயோ இப்படி கஷ்டம் வந்துச்சு, கவலைப்படாதீங்க சிஸ்டர் பிரதர், இல்ல, கர்த்தர் செய்வார். நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நிச்சயமாய் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொடுக்கக்கூடிய காரியமாய் அது அமையும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது 25வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 12-13வது வசனங்களை வாசிக்கும்போது சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். அப்போ தெய்வ பயத்தோடு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஓடுகிற மனுஷனுக்கு தான் எல்லாத்தையும் அவர் போதிக்கிறாராம். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கி இருக்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அப்ப எல்லாத்தையும் நீங்க சுதந்திரிக்கலாம். இந்த நாளில நன்மை உங்களை சூழ்ந்திருக்கும். அந்த தெய்வ பயத்தோடு அவருடைய கிருபை பெற்ற ஒரு வாழ்வாக அவரை நம்பி ஓடுகிற மனுஷனுக்கு எல்லாத்தையும் போதிக்கிறார், நன்மை சூழ்ந்த வாழ்வை கொடுக்கிறார். அவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான், நீங்க எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம், குறைய கிடையாது. நன்மைதான் சூழ்ந்திருக்கும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதை நினைக்கும் பொழுது ஒரு பூரிப்பு மனசுக்குள்ள, ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். என் ஆண்டவர் அதை கொடுப்பதும் நன்மைக்காக தான். நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு ஓடுங்க, விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நகர்த்துங்க. கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் அழகாய் சங்கீதக்காரன் தாவீது இப்படியா சொல்றார். 32வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை சூழ்ந்த வாழ்வுதான், நன்மைதான். அவனுக்கு கிருபைதான் சூழ்ந்திருக்கும், வேற எதுவும் இல்லை. கஷ்டமே வராது. நன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார், இதுல மாற்று கருத்து கிடையாது. நன்மைதான், எனக்கு நன்மையானது செய்வார் என் ஆண்டவர். அவருடைய கிருபைதான் எனக்கு சூழ்ந்திருக்கும். ஏனென்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிக்கிறார். அவருக்கு தெரிந்த வழியெல்லாம் போதிப்பார். மகனே மகளே இப்படி போகாத. ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும், யாரோ ஒருத்தர் உணர்த்துற மாதிரி இருக்கும். அதான் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தாம் தெரிந்து கொள்ளுகிற பாதையை காண்பிப்பார். தெரிந்து கொள்ளுகிற பாதையை காண்பிக்கிறார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும், அந்த குடும்பமே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நல்ல காரியங்களை உச்சரிங்க, விசுவாசத்துக்குரிய காரியங்களை உச்சரிங்க. நான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வந்திருக்கிறேன், என் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார். என்ன நடந்தாலும் அது ஒரு நன்மைக்கு தான், நன்மைதான் எனக்கு பலனா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்படிதான் வேதம் சொல்கிறது. நன்மையை அவர் பலனா கொடுப்பார், நன்மை உனக்கு பலனா கொடுப்பார்.
அவிசுவாசமான காரியங்களை வேண்டாம். நாமெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகள், சுதந்திரித்துக் கொள்ளும் அந்த சந்ததி, அவருடைய சந்ததி நாம. நிச்சயமாய் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் இருந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தான் கிருபை சூழ்ந்த ஒரு வாழ்வு. ஆகவே இந்த நாள் உங்களுக்கு கிருபை சூழ்ந்த ஒரு வாழ்வு. ஆகவே நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்முடைய வாழ்வை நகர்த்துவோம். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் வைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவன் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த தருணத்திற்காய் நன்றி அப்பா. நம்பிக்கையோடு வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. தேவாதி தேவனே, நன்மையை பலனாக கொடுப்பேன் என்று சொன்ன எங்கள் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். நன்மையை பலனாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு, இந்த சந்ததிக்கு நீர் உடைய பாதைகளை காண்பிக்கிறீர். அவருடைய வாழ்க்கையிலே இந்த பூமி அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு வாழ்வாய் மாற்றுகிறீர். நன்மையை பலனாக கொடுக்கிறீர். பொல்லாங்கான காரியங்களை அவருடைய வாயிலிருந்து உச்சரியாதபடி, அவிசுவாசமான அறிக்கைகளை செய்யாதபடி, விசுவாசத்தோடு தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை உள்ள, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்து அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்வாக தங்களை மாற்றிக்கொண்டு அந்த கிருபையை பெற்றவர்களாய், அதை அனுபவிக்கிறவர்களாய் தங்களுடைய வாழ்வை நாங்கள் நகர்த்த என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுகிறார். தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும், இதை கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நன்மையை அனுபவிக்க செய்யுங்க. நன்மையை பலனாக கொடுங்க. உடைய ஆசீர்வாதங்களினால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு அலங்கரிக்கப்படுவதாக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களை அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். அவர்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாக விளங்குவதாக. உடைய பலத்தினால் இடை கட்டுங்க. எந்த பலவீனங்களும் அது சரத்தை மேற்கொள்ளாதபடி தடுத்து ஆட்கொள்கிறாங்க. கணவனும் மனைவா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குள் ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு மனதை கொடுங்க. நன்மையை பலனாக பெற்றுக்கொள்கிற ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வை ஆசீர்வதிங்க. அந்த சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று சொன்னீரே, இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிற சந்ததியாய் அந்த குடும்பங்கள் மாறுவதாக பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. தடைகள், பாடுகள், உபத்திரவங்கள், தாமதிக்கிற காரியங்கள் என்று சொல்லி இவைகள் நிமித்தமாய் அந்த பிள்ளைகள் சோர்ந்து போய்விடாதபடி என் ஆண்டவர் என்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியம் நிறைவேற்றுவார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்கிற நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை உச்சரித்து இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய், நன்மையை பலனாக பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், உம்முடைய கிருபை சூழ்ந்த ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. பிறந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு கொடுங்க. நன்மையினால் வாழ்வு சூழ்ந்திருக்கட்டும். உம்முடைய கிருபை சூழ்ந்த வாழ்வாக ஒருவருடைய குடும்பம் வாழ்வும் மாறுவதாக. எத்தனையோ தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள், கஷ்டங்கள், இந்த நாள் எப்படி நகர்த்தப்பட போகிறது என்கிற வேதனைகள், இப்படி பல காரியம் உண்டு. எந்த நிலை இருந்தாலும் இந்த நாள் எங்களோடு நீ பேசிய வண்ணமாக நன்மையை பலனாக ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க கிருபை செய்வீராக. சமாதானம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், எந்த நிலையில உடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும் உடைய வாழ்வு கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் பொல்லாங்கான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நுழையாதபடி அவர்கள் தங்களை தற்காத்து கொண்டு நன்மையை பலனாக அனுபவிக்க உடைய கிருபை சொந்த வாழ்வாக அவருடைய வாழ்வு மாற கர்த்தனை கிருபை பாராட்டுவீராக. சமாதானம் அவருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும் கர்த்தாவே. இந்த நாளிலே பிறந்த நாளின் திருமண நாளை கொண்டாட இருக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுங்க. நன்மையை பலனாய் பெற்றுக்கொள்வார்களாக. தீமையான காரியங்கள் இந்த ஆண்டில் நுழையாதபடி
விசுவாசத்துக்குரிய அழைப்புக்குரிய பாதையிலே தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் பயணிக்க கிருபை செய்வீராக. அழைப்பு பெற்றவர், அபிஷேகிக்கப்பட்ட வரங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் சொல்லி வாஞ்சிக்கிறவர் பலர் உண்டு. சோர்ந்து போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எனக்கு நன்மையை பலனாக வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, என்ன நடந்தாலும் நன்மைதான் எனக்கு பலன் என்கிற நம்பிக்கையோடு தங்கள் அழைப்பை நிறைவேற்ற, தங்கள் ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்த கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இந்த நாளில் உடைய வருகை இருக்குமானால் நாங்கள் உடைய கரத்தை பற்றிக்கொள்ள செய்ங்க. உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நன்மையை பலனாக என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பூமியை நான் சுதந்திரித்துக் கொள்ள வந்திருக்கிறேன். அவிசுவாசமான காரியங்கள், பொல்லாங்கான காரியங்கள் நுழையாதபடி எங்களை நாங்கள் தற்காத்துக் கொண்டு நாங்கள் பயணிக்க கருவி செய்கிறார். துதிகணமக்கு மேல் நாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நக்கமெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, உன் பிராணன் அடுக்கிழக்கு மீட்டு, உன்னை கிருபையினால் முடி சூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணம வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.